அடுத்து குரலை கட்டுப்படுத்துகிறது. இந்த குரல்ல வந்து நீங்கள் குலைந்து குலைந்து பேசிவிடக்கூடாது, இந்த பேச்சு வேறொரு நெருக்கத்துக்கு உங்களை இட்டு சென்று விடக்கூடாது என்பதற்காக, நீங்க பேச்சில் ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக நபியின் மனைவியரை பார்த்து ஒரு கட்டளை இறைவன் சொல்கிறான். அது நபியின் மனைவியருக்கு அல்ல, அவர்களுக்கு மாத்திரமல்ல, அத்தகைய தூய்மையான பெண்கள், மூமின்களுடைய இறை நம்பிக்கையுடைய அன்னையர்கள் அவர்களுக்கு சொல்வதன் மூலமாக ஒட்டுமொத்த பெண்களுக்கும் இந்த செய்தியை அழுத்தமாக சொல்கிறது. நீங்கள் பார்வையை பேணிக் கொள்வதைப் போலவே நீங்கள் ஏனைய சாதாரண பெண்களை போன்றவர்கள் அல்ல. எனவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் மென்மையாக பேசாதீர்கள், அதாவது குலைந்து குலைந்து பேசாதீர்கள். ஏனெனில் உள்ளத்தில் கெட்ட எண்ணத்தை கொண்டிருக்கும் யாரேனும் ஒருவன் சபலம் கொள்ளக்கூடும். ஆகவே தெளிவாய் நேர்த்தியாய் பேசுங்கள். இந்த வசனத்தை எடுத்துட்டு பலர் நினைப்பாங்க, இது வந்து பெண்ணடிமை செய்யக்கூடிய ஒரு வசனம், பெண்களை பார்த்து நீ குழந்தை குழந்தை பேசாதீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வசனம் என்றெல்லாம் சிலர் சொல்வது உண்டு. ஆனால் உண்மையில் இது பெண்களை இழிவுபடுத்துகிற வசனம் அல்ல, ஆண்களுடைய பலவீனத்தை போட்டு உடைக்கிற வசனம். ஏமா நீ கொஞ்சம் நான் பெண்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பெண்கள் கொஞ்சம் குழந்தை பேசினா ஆணில் விழுந்துருவான், எனவே அவன் சபல புத்தி கொண்டவன், அவன்கிட்ட நீ கேர்ஃபுல்லா இரு. எனவே இங்கே ஆணுடைய அந்த சிந்தனையை சொல்வதற்காகத்தான் பெண்ணுக்கு இங்கே கூடுதல் கட்டுப்பாட்டை விதிக்கிறது. இங்கே கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டா போச்சு, குழஞ்சு பேசிட்டா போச்சு. எனவே சில பேர் வந்து பார்த்தா காணாமலேயே காதல், என்னன்னா குரல் வசீகரிக்கிறது, அந்த குரலை கேட்கணும், அந்த குரலில் மயக்கம், பார்வையில் மயக்கம், நெருக்கம், இந்த உறவு தனிமையில் சந்திப்பது, இது எல்லா வாசல்களையும் இஸ்லாம் அடைத்து விட்டுத்தான் சொல்கிறது விபச்சாரத்தை ஒழிக்க வேண்டும்.